தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக நம்ம தமிழக மக்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வேலை வாய்ப்புக்கு ஒரு சூப்பர் நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. தரமான அரசு கிளர்க் வேலை, வெறும் கிளர்க்கு மட்டும் கிடையாது, ஸ்டெனோகிராஃபர், பர்சனல் அசிஸ்டன்ட், லோவர் டிவிஷன் கிளர்க், அப்பர் டிவிஷன் கிளர்க் போன்ற வேலை வாய்ப்புகள் இந்த நோட்டிஃபிகேஷனில் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் மினிமம் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். மேக்ஸிமம் எனி டிகிரி வரைக்கும் படித்த யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா கிராஜுவேட், இன்ஜினியரிங் கிராஜுவேட் வரைக்கும் படித்த யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். முழுக்க நிரந்தர அரசு வேலைக்கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. முழுக்க நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு. ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க, நாளைக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு மட்டும்தான், அதில் பாஸ் பண்ணால் மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வாங்கிடலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ எல்லாம் கிடையவே கிடையாது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப சம்பளம் 35,400 ரூபாயிலேருந்து உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்குறாங்க. நீங்கள் ஸ்டார்டிங் சேலரியே இது தான். ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த வேலைவாய்ப்புக்கும் எந்த ஒரு முன் அனுபவம் தேவை கிடையாது. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 4 மார்ச் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. லிங்கே க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ணவும் முடியாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாருமே எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இந்தந்த டிஸ்ட்ரிக்ட் தான் அப்ளை பண்ணுங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கமெண்ட்லேயும் லிங்க்கை பின் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்க பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் எங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NIMRலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்றைக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3/2024. ஓகேங்களா, 4ஆம் தேதி மார்ச் தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், அப்ளை பண்ண முடியாது. ஓகே, என்னென்ன வேலை வாய்ப்புங்கிற டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த இடத்துல போஸ்ட் கோட் கொடுத்துருக்காங்க, நேம் ஆஃப் தி போஸ்ட், போஸ்ட் லெவல், குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பர்சனல் அசிஸ்டன்ட், PAன்னு சொல்லுவாங்க. 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் நீங்கள் சம்பளம் கிடைக்கும் இந்த வேலை வாய்ப்புகள். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 years பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின், அதாவது கமர்ஸ், ஆர்ட்ஸ், சயின்ஸ் இந்த மாதிரி பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கீங்க. 3 years டிகிரி, எனி டிகிரி படிச்சிருந்தால் சரி, வெறும் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லை, எனி டிகிரி 3 years டிகிரி நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். கூடவே உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் தெரிஞ்சிருந்தால் போதும் இங்கிலீஷில். ஓகேங்களா, கூடவே உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன வேலை வாய்ப்பு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட், PAக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசு. இது பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகிரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகிரி, அதாவது ஜென்ரல், OC அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது. இது இல்லாமல் SC, ST, OBC இவங்களுக்கெல்லாம், உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே என்னங்கிறத அந்த டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஓகே, செகண்ட் STன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர்னு வேலைவாய்ப்பு. 25,500லேருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. மினிமம் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கூடவே பார்த்தீங்கன்னா டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஜென்ரல் கேட்டகிரினா 27 வயது வரைக்கும் இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு, UDC அப்படின்னு சொல்லுவாங்க. 25,500லேருந்து 81,500 உங்களுக்கு சம்பளம். எனி டிகிரி, மேலே சொல்லியிருந்தது 3 வருஷம் டிகிரி, இதில் எனி டிகிரி, எவ்வளோ வருஷம் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, அதாவது லா படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கூடவே டைப்பிங் தெரிஞ்சிருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு மேக்ஸிமம் 27 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு, LDCன்னு சொல்லுவாங்க. 19,900லேருந்து 63,200 சம்பளம். 12th பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். மினிமம் உங்களுக்கு இங்கிலீஷில் 35 words per minute டைப் என்ன தெரிஞ்சிருந்தால் போதும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரினா நீங்கள் 27 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்.
ஓகே, இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டில் எப்படி அப்ளை பண்ணுறத நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, இந்த வேலை வாய்ப்புக்கு ஃபீஸ் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஃபீஸ் பே பண்ணணும். யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண வேண்டாம். உடல் ஊனமுற்றோர் பே பண்ண வேண்டியதில்லை. பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரி இருந்தாலும் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர் இவங்க யாரும் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஆண்கள், அதாவது ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி ஆண்கள் மட்டும் 300 ரூபா நீங்கள் பே பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்பவே நீங்கள் பே பண்ணிக்கோங்க. ஓகே, செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கு ரிட்டன் டெஸ்ட்டும் ஸ்கில் டெஸ்ட்டும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும். அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. இது ரெண்டும் முடிஞ்சிருச்சுன்னா டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி உங்களுக்கான வேலை வாய்ப்பு வழங்கிடுவாங்க. எந்த ஒரு இன்டர்வியூவும் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. சரி, ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குதுன்னு சொன்னீங்க, அது என்ன அப்படின்னு கேட்பீங்க. இந்த இடத்துலேயே வழங்கியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எந்தெந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன், உடல் ஊனமுற்றோர்னா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னா அவங்க டியூட்டி டைம் இல்லாமல் கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருஷம், டியூட்டி சர்வீஸ் டைம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 3 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓகேங்களா, இதுதான் அஃபிஷியலாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஐசிஎம்ஆர் என்ஐஎம்ஆர்லேருந்து சொல்லியிருக்காங்க. என்ஐஎம்ஆர்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மலேரியா ரிசர்ச். இங்கிருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது லாகின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரிஜிஸ்டர் ஆப்ஷன் 2 கொடுத்துருக்காங்க. இது ரிஜிஸ்டருக்கான பேஜ். ஓகேங்களா, இந்த இடத்துல மேலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன். என்னென்ன டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் கொடுக்கணும், உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இந்த 4 மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். இதை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிரும். ஓகேங்களா, இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் இங்கே இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகின் பேஜுக்கு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாகின் பேஜ் இது தான். இந்த லாகின் பேஜில் உங்களுடைய ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பேஜில் கொடுத்த இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். பாஸ்வேர்டை மறந்துட்டிங்கன்னா ஃபர்காட் பாஸ்வேர்டை கொடுத்து உங்களோட இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட், உங்கள் ஃபோட்டோ, உங்களுடைய கையெழுத்து, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே கேட்கல. ஸோ உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், மறக்காமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபீஸையும் பே பண்ணணும். ஃபீஸை வந்து பெண்கள் யாரும் பே பண்ண தேவையில்லை, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண தேவையில்லை, உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தினர் இவங்க யாரும் பே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபைனல் சப்மிட் பண்ணுறது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.